பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனை, இந்த நாட்களில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல யோசனை செய்த அந்த யோசனையை உங்களை காப்பாற்றும். அப்போ நம்ம ஒரு காரியம் எடுக்கும் பொழுது, ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்ம யோசிக்காம அதை செய்யக்கூடாது, யோசிக்காம பேசக்கூடாது, யோசிக்காம செயல்பாட்டில் இறங்கக்கூடாது. இதை செய்யலாமா, இதை செஞ்சா பின்விளைவு ஏதாவது இருக்குமா, இதை பேசினா பின்விளைவு ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கவனமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப பொறுப்பானவர்கள். ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு வீடுகளில், ஆஃபீஸில், ஸோ நீங்கள் படிக்கிற இடங்களில் நீங்கள் ரொம்ப பொறுப்பான பிள்ளைகள். ஆமென். அப்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் கவனமாய் செய்ய வேண்டும். இங்கே பேசலாமா, இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா என்பதெல்லாம் நீங்கள் அறிந்துதான் அதை காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது. நீ நிறைய இந்த உலகத்தில் நிறைய யோசனை இருக்குது, கெட்ட யோசனைகள் எல்லாம் கூட இருக்குது. கெட்ட நண்பர்களோடு சேரும்பொழுது அவர்கள் பலவிதமான யோசனைகள் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் யோசனைகளில் நீ நல்ல யோசனை செய்ய வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமானதா, இது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுமா, அந்த காரியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். ஆமென். தோன்றதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க எப்படி வேணா எல்லாரும் வாழ்ந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. நாம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், நம்ம சபையை கட்ட வேண்டும், உங்களுடைய ஃபியூச்சர்ஸை கட்ட வேண்டும். ஸோ இப்போ எல்லாமே ஞானத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இந்த வேளையில் உன்னை காப்பாற்றுவதற்கு உன்னுடைய நல்ல யோசனையே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கொடுக்க தெரியல, உனக்கு சரியான யோசிக்க தெரியலன்னா நல்லா ஜோம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் தனித்து ஜோம் பண்ணுங்க. நல்லா உட்காந்து ஒரு அரை மணி நேரம் வேதத்தை வாசிங்க. அது கூட ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேச வல்லவராயிருக்கிறார். அப்படி இல்லைன்னா தனிமையில் இருக்கும்போது அடியன் கிட்ட பேசுங்க. நான் இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது கரெக்டாக தப்பான்னு சில ஆலோசனைகளை நீங்கள் கேட்கறது தப்பு கிடையாது. ஸோ நல்ல யோசனைகள் உங்களுக்கு தேவைப்படும் என்றால், ஹல்லேலூயா, அருமையானவர்களே, நல்ல யோசனை செய்யுங்க. புத்தி உன்னை காப்பாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறாரு. யார்கிட்ட எங்கே போகணும், வரணும், பேசணும் என்ற எல்லா ஞானத்தையும் கொடுக்குறாரு. புத்தியானது நம்ம செலவு பண்ணுகிறது. சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நாம் செய்யக்கூடியது தான் புத்தி. ஆமென். அந்த புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கானானியர்லேருந்து பார்த்தீங்கன்னா சிசரா என்ற ஒரு சேனாதிபதி கிளம்பி வருகிறான். எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும், இந்த பாராக்கை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ராஜா கிளம்பி வருகிறான். அந்த சேனாதிபதி கிளம்பி வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனத்துடைய இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்னா, போய் தெபோரால் என்ற ஒரு தாய் இடத்துல போகிறான், ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போகிறான். போய் அவங்க கிட்ட சொல்கிறான், நீங்கள் எப்படியாகிலும் இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும், எனக்கு நியாயம் விசாரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் பேசும்போது அந்த அம்மா ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இல்லை, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் இப்படி போனீங்கன்னா கர்த்தர் உங்கள் கையில் இதை ஒப்பு கொடுப்பாரு, நீ பயப்படாமல் போ, கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார்னு அந்த அம்மா தீர்க்கதரிசி ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டவன் போல என்ன தெரியுமா சொல்லுகிறான், அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் கூட வாங்க, நீங்கள் கூட வந்தீங்கன்னா, ஏன்னா அவன் ஒரு இடத்துல தடுமாறுறான். இல்லை, நம்ம தோற்றுருவோம், நம்ம பயந்துட்டோம், நம்ம ஏற்கனவே தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், இப்போ தான் நம்ம வரோம், இந்த நேரத்தில் நம்ம தோத்துட்டா என்ன பண்ணுறது, இன்னும் வேண்டாம் நம்ம தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஒரு ஜெயம் அந்த இடத்துல அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு விஷயம், ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, ஒரு சண்டைக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட சண்டை போடலாமா வேணாமா, போட்டால் இந்த நேரம் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த இடத்துல ஒரு காரியம் யோசனை தோணுகிறது. நம்மளால முடியாது, நம்ம பலவீனமாக இருக்கோம், போய் அந்த அம்மாவை கேட்கலான்ட்டு அவங்க கிளம்பி அந்த ஆலோசனை பண்ணி அந்த ஜெயத்தை, அந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புத்தியை செலவு பண்ணுங்க. நல்ல புத்தியாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் புத்திமானாய் கர்த்தர் நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே பேசணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன வரணும் என்ற எல்லா புத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆஃபீஸை துவங்குறோமா, அதை நேர்த்தியாக எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் உங்களுக்கு புத்தியை தருவார். ஒரு திருமண காரியமா, ஒரு நல்ல விசேஷமான காரியமா, அதை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவு ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ஸ்கூல் காரியமா, இல்லை மற்ற புதுசாக ஏதாவது நீங்கள் துவங்க விரும்புகிறீங்களா, எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. ஆனால் நல்ல யோசனை செய்து அதன்படி வாழும்போது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார், நம்மை பாதுகாப்பார். ரட்சகர் நமக்காகவே இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாக அதிகாலையில் எழுந்து
சமூகத்தில் தேவன்கிட்ட அமர்ந்து ஜெபம் பண்ணி நல்ல யோசனை செய்துட்டு தேவ சமூகத்தில் வசனத்தை வாங்கிட்டு தைரியமாக போங்க. இந்த யோசனையே உங்களை காப்பாற்றும். இந்த அறிவு, இந்த புத்தி தான் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக ஒரு கேடகமாய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால தேவ சமூகம் எப்போதும் உங்களை பாதுகாக்கும். பயமில்லாமல் போங்க, தேவ சமூகத்தை நாடி போங்க. தேவன் எல்லாவற்றிலும் உங்களுக்கு புத்தியும் ஞானத்தையும் தந்தருள்வார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும் என்று வசனம் சொல்லதே. ஆண்டவரே, நாங்கள் யோசித்து செயல்பட கிருபை தருவீராக. எடுத்தேன் கவுத்தேன் என்று எதையும் நானோ என் பிள்ளைகளோ யாரும் இதை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்தையும் மூவ் பண்ணும்பொழுது ஆண்டவரே அப்பா அந்த காரியத்தை கவனமாய் செய்ய கிருபை தருவீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுக்கிற ஆலோசனை புத்தியாய் நான் செயல்படுத்த, என் பிள்ளைகள் செயல்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காலத்தை புத்தியாய் பயன்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. இன்றைய தினத்தை ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளுக்கு விலக்கி காப்பாற்றி புத்தியாய் செயல்பட கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவையில்லாத வார்த்தைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை மகிமையின் நாளாக மாற்றி இந்த பிள்ளைகளிடத்தில் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா வியாதி பலவீனங்களோடு யாராகிலும் இந்த காலை வேளையில் இருந்தால், தலைவலியோ ஆண்டவரே கால் வலியோ வயிறு வலியோ எந்த வலியா இருந்தாலும் அதை எல்லாவற்றும் நீக்கி போடுங்க. இன்றைய நாளில் உம்முடைய மகிமையின் நாளாக இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.